வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனருக்கும் சரி ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2006க்கு முன்னாடி யார் வந்தீங்களோ 2006க்கு அப்புறம் வந்த ஓஆர்ஓபிக்கு முன்னாடி ஓஆர்ஓபி 1க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா சர்க்குலர் 568 ரிவைஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2016 ரிவைஸ்ட் ஆச்சு. சர்க்குலர் 568 அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு எல்லாருக்குமே குறிப்பிட்ட தொகை வந்து பென்ஷனில் வந்து கிடைச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சர்க்குலர் 568 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 568க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாள்லேயே 2 சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 2 சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சர்க்குலர் 501, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 503. ஸோ இந்த சர்க்குலர் 501க்கும் சர்க்குலர் 503க்கும் என்ன வித்தியாசம், இது வந்து யார் யாருக்கு எந்தெந்த சர்க்குலர் வந்து எலிஜிபிள் ஆகும், உங்களுக்கு 2013 வந்து இந்த தொகை வந்து கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்குலர் 568 வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரியர் வந்து கிடைச்சிருக்கும், இல்லை பென்ஷன் வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதே போல் சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை எங்கிட்ட ஏதாவது சஜஷன் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து கேள்விகளை வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீடியோலேயே உங்களுக்கு வந்து ரிப்ளையாக வரும். கமெண்ட் செக்ஷனில் யார் வந்து கேள்வி கேட்குறீங்களோ கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிப்ளை கிடச்சிடும். ஸோ இப்போ பென்ஷனரும் சரி ஃபேமிலி பென்ஷனரும் சரி, ஸோ ஃபேமிலி பென்ஷனர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனரும் இருக்காங்க, லிபரேஜ் ஃபேமிலி பென்ஷனரும் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாகவே சர்க்குலர் 503 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சர்க்குலர் 501 சரி சர்க்குலர் 503 சரி ஒரே நாள் தான் கொடுத்தாங்க. 17 ஜனவரி 2013 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டேட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏன் இங்கே 1 ஜூலை 2014 எடுத்திருக்கோம் அப்படின்னாக்கா, 1 ஜூலை 2014 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 1 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எல்லா பென்ஷனருக்குமே ரிவைஸ்டாக இருக்கும் பென்ஷனு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்தவங்க 2006க்கு அப்புறம் வந்தவங்க சொல்லிட்டு அந்த மாதிரி வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே டைம் வந்து பென்ஷன் ரிவைஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓஆர்பி 1 பற்றி பேசலை. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th பே கமிஷனுக்கு அப்புறம் ஓஆர்ஓபிக்கு முன்னாடி. ஸோ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கங்க. சர்க்குலர் 501 வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆர்மடு ஃபோர்ஸஸில் யாரெல்லாம் கம்பேட் ஆர்மர் ஃபோர்ஸஸில் இருக்கீங்களோ, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது மூணுமே பொருந்ததில். ஸோ ஆர்மடு ஃபோர்ஸஸில் சர்வீஸ் பண்ணவங்களும் சரி, டிஎஸ்சியில் சர்வீஸ் பண்ணவங்களும் சரி, டிஏல சர்வீஸ் பண்ணவங்களும் சரி, அதே போல் 2006க்கு முன்னாடி பென்ஷனரும் சரி 2006க்கு பின்னாடி பென்ஷனரும். ஸோ 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனர்னாக்கா 24/9/2012க்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு தான் பொருந்தும். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு என்ன பென்ஷன் கிடைக்குமோ அது வந்து கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்காதவங்களுக்கு ஓஆர்பி 1 வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா ரிவைஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து 24/9/2012க்கு முன்னாடி வந்த பென்ஷனர். போஸ்ட் 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனரில் வந்து அடங்குங்க. ஸோ சர்க்குலர் 501 வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. சர்க்குலர் 501 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ரீசனில் வந்து அவங்க அவுட் ஆகிருப்பாங்க, இல்லை ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் அவுட் ஆகிருப்பீங்க. ஸோ எல்லா பென்ஷனருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் ஆர்மியில் நீங்கள் வந்து எந்த ரேங்கில் இருந்தீங்களோ எந்த காலத்தில் அதாவது நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆன டேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ காலம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் சர்வீஸ் வெயிட்டேஜ் வச்சு தான் இந்த கேல்குலேஷன் ஷீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டேபிளும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த காலத்தில் அதாவது நீங்கள் எப்போ சர்வீஸ் பண்ணீங்களோ அந்த காலம் வந்து எங்கே பொருந்ததோ அதுக்கு தகுந்தாப்பில் எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டேபிளை வச்சு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ சர்க்குலர் 501 சரி சர்க்குலர் 503 சரி நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம வந்து சர்க்குலர் 501 சர்க்குலர் 503 வந்து தனித்தனியாகவே வந்து ரிவைஸ் பண்ணலாம். இது வந்து ஏன் கொண்டு வந்தோம்னாக்கா இந்த வீடியோ அது வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ 2 சர்க்குலர் ஒரே நாளில் கொண்டு வந்திருக்காங்க. சர்க்குலர் 568 கிடைக்காதவங்களை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னோம். சர்க்குலர் 568 பற்றி ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் ஒருத்தர் வந்து சிபிபிசியில் வந்து கேட்கும்போது அவங்க வந்து 503 படி சர்க்குலர் 503 படி உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணும்போது தான் இந்த சர்க்குலர் 501 சர்க்குலர் 503 ஒரே நாளில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால தான் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி 2 சர்க்குலர் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொண்டு வந்தது. ஸோ உங்களோட சர்வீஸ் வெயிட்டேஜ் வச்சு இங்கே வந்து
ரெகுலர் ஆர்மிக்கு எல்லாருக்குமே டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க்குக்கு தகுந்தாப்புல பீரியட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டு மேக்ஸிமம் சர்வீஸ் ஆஃப் இயர். ஸோ அதுதான் நம்ம சொன்னது. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து எந்தெந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு எப்படி வந்து பென்ஷன் எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கணும், எந்த குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரேங்குக்கு தகுந்தாப்புல உங்களோட மினிமம் சர்வீஸுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல ஸோ இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 ஜனவரி 2013 வந்து கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓஆர்ஓபிக்கு முன்னாடியும் இந்த 17 ஜனவரி 2013 அப்புறமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி அந்த கேல்குலேஷன் வந்து தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த பிடிஏ மூலிமா பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்களோ, சிபிபிசி பென்ஷனர்னா நீங்கள் போயிட்டு பேங்க்கில் கேளுங்க. டிபிடிஓ பென்ஷனர்னாக்கா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோட டிபிடிஓவில் வந்து பென்ஷன் வாங்கியிருந்தீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த சர்க்குலர் படி 2013 உங்களுக்கு வந்து ஏதாவது அரியர் கிடைச்சிருக்கா, அதாவது 17 ஜனவரி 2013 அப்புறம் 1 ஜூலை 2014 முன்னாடி என்ன அரியர் லம்சமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பென்ஷன் ரிவைஸ்டு டேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. இதுதான் நம்ம சொல்லியாச்சு. உங்களோட லென்த் ஆஃப் சர்வீஸுக்கு தகுந்தாப்புல உங்களோட குரூப்புக்கு தகுந்தாப்புல எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்கணும், ரேங்குக்கு தகுந்தாப்புல எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 503. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் மட்டும்தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2006க்கு அப்புறம் வந்த பென்ஷனரும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா 24/9/2012க்கு முன்னாடி வந்த பென்ஷனர். ஆனால் இங்கே கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர் மட்டும்தான். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் ஃபேமிலி பென்ஷனருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இங்கே இருக்கிற மாதிரி டிஎஸ்சிக்கோ இல்லை டிஏக்கோ இல்லை மற்ற செகண்ட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். ஆனால் அவங்க வந்து ஆர்மர்டு ஃபோர்ஸஸ் சர்வீஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் கிடைச்சிருக்கணும், இல்லைனா லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கணும். ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்குனாக்கா ஸ்பெஷல் பென்ஷன் கிடைச்சிருக்கணும், இல்லை லிபரேஸ்டு பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்து ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறி இருக்காங்கனாக்கா அவங்களுக்குமே அந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனும் பொருந்தும், லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷனும் பொருந்தும். ஸோ இதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டியோட க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கு வந்து கிடைக்கும் யாருக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து செகண்ட் லைஃப் சர்வீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஸ்பெஷல் பென்ஷனோடு வந்தாங்க இல்லை லிபரேஷன் பென்ஷனோடு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ ஒரு சர்வீஸ் வந்து பண்ணாங்க, இப்போ உதாரணமாக டிஎஸ்லேயே போயிட்டு என்ரோல்மெண்ட் ஆகிட்டாங்க, அவங்க வந்து அங்கேயும் வந்து சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட சர்வீஸ் பென்ஷனுக்கு தகுந்தாப்புல இந்த கேல்குலேஷன் வந்து பொருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க்குக்கு தகுந்தாப்புல மினிமம் கேரண்டி ஃபேமிலி பென்ஷன், அதாவது ஆன் சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மினிமம் கேரண்டி ஃபேமிலி பென்ஷன் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி, லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ ரேங்க் அண்டு எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாங்க அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ்டு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணாங்களோ இல்லை எந்த ரேங்கில் இருந்தாங்களோ எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணாங்களோ அதுக்கு தகுந்தாப்புலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்சார்ஜ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷனை வந்து மாறுது அப்படின்ற பட்சத்துலையும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒருத்தரும் கொடுத்துருக்காங்க. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதே போல் கமிஷன்ட் ஆஃபீஸருக்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டேபிளில் நீங்கள் எந்த டேபிளில் வந்து நீங்கள் பொருந்துறீங்களோ அந்த டேபிளை வந்து சரியாக பாருங்கள். நம்ம இது பற்றி 2 சர்க்குலரை பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம வந்து தனியாக வீடியோ போடும்போது அதில் வந்து உங்களுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 சர்க்குலர் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எங்கே எலிஜிபிலிட்டி இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து அந்த பீரியடில் 17 ஜனவரி 2013 1 ஜூலை 2014 முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது அரியர் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. 1 ஜூலை 2014 அப்புறம் கூட கிடைச்சிருக்கலாம். ஏன்னா OROP 1 வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் தான் ரிவிஷன் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே OROP 1 அரியர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லம்சமான அரியர் வந்து கிடைச்சிருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி கிடைச்சிருக்கிற பென்ஷனருக்கு சர்க்குலர் 568 வந்து கிடைச்சிருக்காது. 2013 2016 உங்களுக்கு எதுவுமே லம்சம் அமௌண்ட் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு தான் சர்க்குலர் 568 படி 2016 அப்புறம் உங்களுக்கு வந்து அரியர் கிடைச்சிருக்கும். இதை வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை உங்களோட பிடிஐ யாரோ அவங்க மூலிமா ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இது கிளியராக விளங்கும். ஸோ இது வந்து எனக்கு எலிஜிபிலிட்டியா இல்லை எலிஜிபிலிட்டி இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா யாருக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளியராக ஒரு டைம் செக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எந்த சர்க்குலர் பொருந்தும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடும்.
ஆனால் சர்க்குலர் 503 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேரான கேஸில் தான் இருக்கும். ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனும் லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷனும் வாங்கணும். அதே போல் ஸ்பெஷல் பென்ஷன் வாங்கினாங்களோ இல்லை லிபரேஸ்டு பென்ஷன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு பொருந்தும். ஸோ மேக்ஸிமம் பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 501 தான் பொருந்தும். ஸோ சர்க்குலர் 501 வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் சர்க்குலர் 503 வந்து செக் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது, இல்லை சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் வந்து 3 வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாக்கா எங்கிட்ட வந்து நீங்கள் டைரெக்டாக பேசலாம். மற்றபடி நீங்கள் ஏதாவது உங்களோட டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணாக்கா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணும்போது நான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீடியோவில் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உங்களோட ரிப்ளை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.